அன்பான சகோதரனை சகோதரியே, நீங்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் மிகவும் சோர்ந்து போய் கலக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு கூட உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். வேதம் சொல்கிறது, ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பால்களை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி உங்களை வாழ வைப்பார். உங்களை முன்னேற்றத்தின் பாதையில, வெற்றியின் பாதையில, வளர்ச்சியின் பாதையில, உங்களுடைய எதிர்காலத்தை, உங்க ஃபியூச்சரை பிரைட்டான ஒரு ஃபியூச்சரா மாற்றுவதற்காகவே கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். ஆகவே உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு இயேசப்பாவிடத்தில் அதை விட்டு மனம் திரும்பும் பொழுது உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றுவார். உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் உற்றார் உறவினர்கள் உங்களை கைவிட்டார். இயேசு உங்களை சிலுவையில் உங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவர் உங்களை கைவிட மாட்டார். ஆசீர்வதிப்பார். வாருங்கள்.